வணக்கம். இது கேள்வி களம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவின் மிக முக்கியமான கட்டம் நாளை மாலையோடு முடிவடைகிறது. 7வது கட்ட தேர்தலுடைய இறுதி பரப்புரை நாளை மாலையோடு ஓய்வடைய இருக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் நடுவே மக்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்காக இந்த பரபரப்புகள், தேர்தல் நேர வான வேடிக்கைகள், இதையெல்லாம் மக்கள் தள்ளி வைத்துவிட்டு ஆழ்ந்து சிந்தித்து வாக்களிப்பதற்காக ஒரு சைலன்ஸ் பீரியட், தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாத தருணம் என்று ஒரு வாக்குப்பதிவுக்கும் அதற்கு முந்தைய நாள் என்று ஏறத்தாழ 48 மணி நேர அவகாசம் தரப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் விவேகானந்தர் பாறையில் தேர்தல் பரப்புரை முடியும் தருவாயில் தொடங்கி வாக்குப்பதிவு நிறைவடைந்த தருணத்தில் மாலையில் ஜூன் 1ஆம் தேதி தன்னுடைய 48 மணி நேர தியானத்தை நிறைவு செய்ய போகிறார் என்பது ஒரு செய்தி. இது அப்பட்டமான தேர்தல் விதி மீறல். இவ்வாறு செய்வதை அனுமதிக்கக்கூடாது. வேண்டுமென்றால் தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அவர் மௌன விரதம் இருக்கட்டும், தியானம் இருக்கட்டும். பரப்புரை காலத்தில் தேர்தல் நடக்கும்போது இதை அனுமதிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கின்றன. அப்படி தேர்தல் ஆணையம் அவரை தடுக்க முடியாவிட்டால், அனுமதிக்காவிட்டால், குறைந்தபட்சம் ஊடகங்களில் நேரலை செய்வதையாவது தடுக்க வேண்டும் என்பது ஒரு கூற்று. இன்னொன்று, ஒரிசாவில் தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாநிலத்தில் ஏறத்தாழ 24 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கினுடைய உடல் நிலை குறித்து, அவர் உடல் நலம் கடந்த ஓராண்டு காலத்தில் சீர்கெட்டு போனதற்கு ஒரு சதி அதன் பின்னால் இருக்கிறது என்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை பிரதமர் நரேந்திர மோடியே முன்வைத்திருக்கிறார். அதற்கு நவீன் பட்நாயக் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். என் உடல் நலனில் ஏதேனும் சந்தேகம் அவருக்கு இருக்குமானால் என்னையே அழைத்து பேசியிருக்கலாமே, ஒரு தொலைபேசியில் பேசியிருக்கலாமே, ஏன் வீண் வதந்தி கிளப்புகிறார் என்று அவர் பேசியிருக்கிறார். 6 கட்ட தேர்தலும் 7வது கட்டத்தில் நாளை நடக்கக்கூடிய தேர்தலும் நமக்கு என்னென்ன பாடங்களை சொல்லி சென்றிருக்கின்றன, யார் கை ஓங்கக்கூடிய வகையில் இருக்கின்றன என்கிற பல அம்சங்களை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு டெல்லியிலிருந்து எழுத்தாளர் திரு PA கிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு AB முருகானந்தம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், இவர்களோடு தன்னாட்சி தமிழகத்தினுடைய திரு ஆழி செந்தில்நாதன் நம்மோடு இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு PA கிருஷ்ணன் அவர்களிடமிருந்து தொடங்கணும். டெல்லி தேர்தலும் முடிந்து விட்டது. ஒரு பெரிய பரபரப்புக்கு மத்தியில் டெல்லி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாளில் இந்த ஜனநாயக திருவிழாவுடைய மிக முக்கியமான கட்டம் முடிய போகுது. இந்த தேர்தலில் 2019 அப்படின்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி அதன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. பல இடங்களில் வாக்கு சதவீதம், பிஜேபி பெற்ற வாக்கு மட்டுமே 50% மேலே, எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்தால் 40 கூட பெறாத ஒரு நிலைமையெல்லாம் கூட வட இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தது. புல்வாமா தாக்குதலை அடுத்து நடந்த சம்பவங்கள், நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக வீசிய ஒரு அலை, எதிர்க்கட்சியில் வலுவான வேட்பாளர் இல்லை என்கிற ஒரு தோற்றம், கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலை, இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பிஜேபிக்கு போன தேர்தல் தந்தது. இந்த தேர்தலும் அதே நிலையில் இருக்கா? வட இந்திய மாநிலங்களில் எந்த பரப்புரை எடுபட்டிருக்கிறது? மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை ராகுல் காந்தி சொல்வதைப் போல குட்பை சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டதா? வணக்கம். முதல்ல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திரு மோடி அவர்கள் இந்த மௌன விரதம் இருக்கிறதுக்கு பதிலாக உண்மையை எப்படி பேசுவது என்பதற்காக ஒரு ஒர்க் ஷாப், ஒரு 48 மணி நேரம் ஒரு ஒர்க் ஷாப்பில் அவர் போய் அதை கற்றுக்கொண்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அதை செய்யணும் அவர் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ வரேன், அதுக்கு பதில் வரேன். நான் டெல்லிக்கு வந்தபோது, ஒரு மாதம் முன்னால் டெல்லிக்கு வந்தபோது, மோடி அவர்கள்
2019 பெற்ற இடங்களை விட பாஜக வந்து அதை விட அதிகம் இடங்கள் பெறும் என்று தான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அது முதல் கட்ட தேர்தல் முடிந்தவுடனே அது மக்கள் வந்து வேறு விதமாக நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் பரவலாக சொல்லப்பட்டது. அதாவது மோடிக்கு வந்து ஒரு ஒரு சில ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து முதல்லே இருந்தது. அது என்னவென்றால், நான் அதை கொஞ்சம் குறித்து வச்சுருக்கேன். அதை பற்றி ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்தே நான் சொல்லிடுறேன். நான் வந்து அதாவது மோடியினுடைய அவருடைய பர்சனாலிட்டியே அது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர், எதிர்க்கட்சிக்கு அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேறு ஒருவரும் இல்லை என்ற ஒன்று. ரெண்டாவது வந்து 80 கோடி பேருக்கு 5 கிலோ உணவு தானியங்கள் கொடுக்க அந்த ஒரு நடவடிக்கை வந்து பொதுமக்களை குறிப்பாக வட இந்தியாவில் பல பொதுமக்களை இது ஈர்த்தது என்பதும் உண்மை. மூன்றாவது, பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது என்பதும் ஓரளவுக்கு உண்மை. நாலாவது வந்து யூபி மாதிரி உள்ள உத்தரப்பிரதேசம் மாதிரி உள்ள மாநிலங்களில் டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது இரட்டை இன்ஜின் உள்ள அரசாங்கங்கள் என்று மோடியும் அவரும் மிக திறமையாக நடத்துகிறார்கள் என்ற ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. அது ஒன்று. இதற்கு பிறகு இந்த கோதி மீடியாங்கிற மடியில் உட்காரக்கூடிய மீடியா இருக்குது, இந்தியாவினுடைய ஊடகங்கள் இருக்கு, அது வந்து மோடி சார்பாக பயங்கரமான பரப்புரை செய்து கொண்டிருந்தன. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்றால், நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் அவர்களுக்கு அவர் சொன்ன சொல்லை தலைமையில் வைத்து தாங்கி நடந்து கொண்டது என்பது உண்மை. இதுவரை அப்படி தான் நடந்திருக்கு. ஏன்னா அவர் பேசின பேச்சல் நான் ஒன்று பார்த்தேங்கன்னா, அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து பேசவே விட்டுறக்கூடாது. ஆனால் அவரை வந்து அவர் என்ன வேணால் பேசுங்கிறது நம்ம தேர்தலாக வந்து அனுமதிக்கிறது. இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும்போது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த தேர்தலும் 2019 மாதிரி தான் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றன. இப்போ நான் இருக்கிற இடத்துல நான் பேசினா, இங்கே இருக்கிறவங்களில் வந்து 100க்கு 90 பேர் வந்து பாஜக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் நான் வெளியில் இறங்கி தெருவில் நடந்தேங்கன்னா, எனக்கு காய்கறி விற்கிறவங்க, என்னுடைய முடிதிருத்தவர்கள், எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. அதாவது நடுத்தர மக்களிடையே மோடியின் செல்வாக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறது. ஆனால் ஏழை மக்கள் மற்றவர்களிடம் வந்து செல்வாக்கு வந்து வெகுவாக சரிந்து விட்டது. இதுக்கு காரணம் வந்து நிறைய காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, வேலை இல்லாமை, அது ரொம்ப முக்கியம். காஸ்ட் ஆஃப் லிவிங், அப்புறம் விலைவாசி உயர்வு வந்து முக்கியம். அடுத்து வந்து நம்ம அக்னிவீர் இருக்கு இல்லையா, அந்த அக்னிவீர் திட்டம் வந்து இளைஞர்களை வெகுவாக பாதித்து, குறிப்பாக வட இந்திய இளைஞர்களை வெகுவாக பாதித்தது என்பதும் உண்மை. அப்புறம் விவசாயிகளுடைய அந்த போராட்டம் அதை கண்டுகொள்ளாதது. முக்கியமாக இவங்க நாங்கள் 400 பெறுவோம் என்று சொல்ல ஆரம்பித்த உடனேயே தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதாவது பிற்படுத்த மக்களும் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். எதற்காக இவன் 400 சீட்டு வேணும் இவங்களுக்கு? ஒருவேளை இடஒதுக்கீட்டை வந்து இவர்கள் மாற்றப் போகிறார்களோ? அவர்கள் ஆட்களே சொன்னாங்க. இது வந்து மக்களிடையே வெகு சீக்கிரமாக இது சென்றடைந்து விட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்களில் வந்து ஜாதியை குறித்து உள்ள அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மிக மிக திறமையாக நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் மிக மிக திறமையாக செய்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது, ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணது, அப்புறம் வந்து நம்முடைய ராகுல் காந்தியினுடைய அந்த 2 அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரா, பாரத் நியாய யாத்திரா, அந்த ரெண்டுமே வந்து மக்களை வெகுவாக கவர்ந்து விட்டது. இன்றைக்கு வட இந்தியாவில் உள்ள ஏழை மக்களும் தலித் மக்களும் பிற்படுத்த மக்களும் பிற்படுத்த ஜாதி உள்ள மக்களும் இன்று ராகுல் காந்தியை வெகுவாக கட்சியை மீறி அவரை வெகுவாக நம்புகிறார்கள். பெண்கள் அவரை வெகுவாக நேசிக்கிறார். ராகுல் காந்தி வந்து
அவர் வந்து நல்லவர், அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார் என்று நினைக்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நிலைமை முழுவதுமாக மாறிவிட்டது. மாறியதால் பாஜகவுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காத என்பதே ஒரு சந்தேக நிலையில் இருக்கிறது. அதை பற்றி நான் பேசலாமா? இப்போ நேரம் இருக்கா அதுக்கு? திரு பிஏகே, அதாவது 2-3 விஷயங்களை சேர்த்து சொல்றீங்க. ஒரு விஷயம், நரேந்திர மோடி அவர்களுக்கு விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட அவருடைய பழைய செல்வாக்கு இல்லை, அந்த செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கோணம் சொல்றீங்க. ராகுல் காந்தியோட நிலைமை வந்து போன 5 ஆண்டுகளை ஒப்பிடுறப்ப உயர்ந்திருக்கு, நம்பகத்தன்மை கூடி இருக்குன்றீங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படின்ற கட்சி கட்டமைப்பு இல்லை. நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு குறைந்திருந்தாலும், அதில் ஒரு சரிவு இருந்தாலும், அது அவருடைய தோல்விக்கு காரணமாக அமையாது. அவரை வெற்றி கொள்ற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் அதை விட பெரிய செல்வாக்கை பெற்றிடல அப்படின்ற கோணத்தையும் சொல்றாங்களே. இல்லை, அது நிச்சயம் இருக்கு, அது நிச்சயம். அதனால தான் வந்து இல்லைன்னா நம்ம நேரடியாக சொல்லிடலாமே. இல்லைன்னா நேரடியாக இன்றைக்கி வந்து அப்படி அதை வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், அது உண்மையாக ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை. அது உண்மையாக இருக்கிறதுனால தான் பாஜகவுக்கு வந்து இன்றைக்கி 100 சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இல்லை. பாஜக வந்து அறுதி பெரும்பான்மை பெற முடியாத நிலைமையில் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். வந்து அப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருந்தால், அவங்க வந்து இதுவரை மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் அறிவோட முன்னாலே செயல்பட்டு இருந்தால், பாஜகவினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்த் இருந்தால், அது வந்து இன்னும் குறைஞ்சிருந்தா, இதை விட அதிகமாக மக்கள் வந்து பாஜக எடுத்து ஓட்டு போட்டிருப்பான்றது தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தின்படி, நான் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து, ஒவ்வொரு மாநிலம் இல்லை, மொத்தமாக அதாவது எந்தெந்த மாநிலங்கள் வந்து பாஜக எதிராக வாக்களிக்க கூடும் என்பது வந்து ஒரு புள்ளிவரம் வச்சுருக்கேன். அதை சொல்லலாமா? இப்போ அதுக்கு நேரம் இருக்கா? சொல்லுங்க சுருக்கமா. சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொரு மாநிலத்தை பார்க்கும்போது, மகாராஷ்டிராவில் எடுத்துட்டா ஒரு 10 குறையும், கர்நாடகானா 15, ராஜஸ்தான் குஜராத்னா 10, டெல்லினா ஒரு 10, பஞ்சாப் ஹிமாச்சல் ஜேஎன்கேன்னு எடுத்துனா ஒரு 5, அப்புறம் பீகார் ஜார்க்கண்ட் எடுத்துட்டா ஒரு 10, உத்தரப்பிரதேசம்னா ஒரு 15, நார்த் ஈஸ்ட்லாம் எடுத்துட்டா 5. இதெல்லாம் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் ஒரு 85 90 சீட்டு வரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. இதான் நாம் பத்திரம் சொல்லுறது வந்து நிறைய ஒரு கணிப்பாளர்கள், அதாவது நீங்கள் யூடியூப்பு போனீங்கன்னா நிறைய ஹிந்தி சேனல் இருக்குது. மிக மிக திறமையான நேர்மையான விமர்சகர்கள், அந்த ஹிந்தி விமர்சகர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறது இதான், 80லேருந்து 85 சீட்டு வரை குறையும். ஆனால் ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த இடங்களில் வந்து ஒரு 10 சீட்டு வந்து அதிகரிக்கும். ஸோ மொத்தம் வந்து ஒரு 75 சீட்டு வரையும் குறையிறது, பாஜக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் 75 விட்டுருங்க, அதில் வந்து ஒரு பாதி எடுத்துனாலும், ஒரு 40 எடுத்துனாலுமே வந்து 35-40 எடுத்துனாலும் வந்து 300லேருந்து குறையும் போது அது அறுதி பெரும்பான்மையோட குறைய தான் வரும். 270 260 தான் வரும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். இப்போது இந்த வட இந்தியாவில் வந்து ஈவன் நான் நேற்றுக்கு வந்து ஒரு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பனாரஸில், அதாவது மோடி போட்டி போடக்கூடிய அந்த வாரணாசியில் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வந்து அஜித் அஞ்சும்னு ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் மாணவர்கள் நேர்காணல் கண்டார். வந்து ஒரு 100 மாணவராக இருந்திருப்பாங்க. அதில் 95 மாணவர்கள் வந்து பாஜக ஆட்சிக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. 2-3 மாணவர்கள் தான் அவங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இது அந்த வாரணாசி நகரிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் மூலமாகவோ அல்ல பாஜக தன்னுடைய திறமையின் மூலமாகவோ தகுதித்தங்கள் செய்தால் ஒழிய இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை அடைய வாய்ப்பில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, அப்படி தகுதித்தம் செய்தாலொழிய அறுதி பெரும்பான்மையை பெற முடியாது. வட இந்தியாவிலேயே பிஜேபி நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்குன்றது சரிந்திருக்கிறது அப்படின்றது திரு பிஏகே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னொன்று, தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு சைலண்ட் பீரியட்ல சைலண்ட் கேம்பெயினை பிரதமர் செய்யலாமா? அவர் தியானம் இருக்கிறதுனா 1ஆம் தேதிக்கு பிறகு இருக்கலாமே அப்படின்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? அது ரொம்ப சரியான சகோதரர் குணசேகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதில்
சகோதரர் ஒருத்தர் பேசுகின்ற பொழுது சொன்னார்ல, தகுடு திட்டம் செய்து பாஜக வெற்றி பெறும் அப்படின்னா என்ன தகுடு திட்டம்னா என்ன அவர் மீன் பண்ணுறாருன்னு அவர் சொல்லுங்கள். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன அவர் மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது எங்கெல்லாம் வந்து நீங்கள் விரும்புகின்ற காங்கிரஸ் கட்சியோ இல்லை நீங்கள் விரும்புகின்ற அந்த கட்சிகளெல்லாம் ஜெயிக்கின்றது வந்து நியாயமான தேர்தல், எங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்குதோ அங்கெல்லாம் வந்து தகுடு திட்டம் போட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மீனா இல்லை அதில் என்ன மீனிங் அவர்கிட்ட கேட்குறேன். என்னங்க இல்ல சென்ஸுக்கு வந்துருவோம். அவர் சொல்ற சாராம்சம் வந்து மக்கள் உணர்வு எதிரா இருக்கு, பிஜேபி செல்வாக்கு அது நீங்க கேட்டுட்டு அவங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க போறது இல்ல. குணசேகரன் அதை நீங்க கேட்டுட்டு தான் இருந்தீங்கல்ல. அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே 15 நிமிஷம் அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி பொய் சொல்ல மாட்டார். யாரு நீங்க சொல்றீங்களா இல்ல யாருகிட்ட கேட்டீங்க? சொல்வதும் முழுக்க பொய் நான் சொல்றேன். ராகுல் காந்தி பொய் சொல்ல மாட்டார். எங்கெல்லாம் பிஜேபி இப்படி சொல்லிருங்க, இல்லைன்னா இப்படி சொல்லிருங்க. எங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்கின்றதோ அங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்து கொண்டது, எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ அல்லது நீங்கள் விரும்புகின்ற கூட்டணி ஜெயிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நியாயமான தேர்தல், அங்க மட்டும் இவிஎம் மிஷின் மற்ற மிஷின் எல்லாம் சரியான முறையில் வேலை செய்யும். அப்படிதானுங்க. என்ன சார் நீங்க வந்து டெல்லியில் இருக்கிறீங்க, அப்படி இல்லைங்க பாருங்க. இன்றைக்கு இந்திய பிரதமர் பேசிய மாதிரி இந்திய வரலாற்றிலேயே வேற ஒரு பிரதமரும் பேசினது இல்ல. வேற ஒரு பிரதமரும் முஜரா போவாங்கன்னு சொன்னது இல்ல. என்ன பேசிட்டாரு? வேற ஒரு என்ன பேசிட்டாரு சொல்லுங்க. என்ன பேசிட்டாரு? இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் மாதிரி அவருக்கு வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? வாயை திறந்து பேசிதான் சார் ஆகணும் உண்மையை. என்ன வாயை மூடிட்டு இருக்கிறது ஐயா மாதிரி வந்து அப்படியே வாயை மூடிட்டு இருக்கணும், பின்னால் இருந்து சோனியா காந்தி அவர்கள் அப்படி நடந்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மரியாதையை இழந்து விட்டு என்ன மரியாதை நம்ம ஊர்ல வந்து தெருக்கோடியில பேசுற ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி ஒரு பிரதமர் பேசுவது வந்து இது உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம். உலகத்திலே இத மாதிரி செய்யக்கூடிய முதல் பிரதமர் மூன்றாம் தரம் மாதிரி நீங்க பேசாதீங்க. ஒரு பிரதமருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நீங்க பேசுங்க. என்ன பேசிட்டார் சொல்லுங்க. அது ஐயா நீங்க என்ன பேசிட்டார் சொல்லுங்க. என்ன பேசிட்டார் அதை சொல்லுங்க. என்னங்க இத பாருங்க, இந்தியாவில் இருக்கிற 15-16 கோடி இஸ்லாமியர்களை வந்து அவர் வந்து குஸ்பேட்டி ஊடுருவல் சொன்னார் வந்து. இது யாராவது சொல்ல முடியுமா? அது மனிதத்தன்மை உள்ள பேச்சாது வந்து. முதல்ல அதை எடுத்துக்க வந்து அப்புறம் மக்கள் முஸ்லிம்கள் முன்னால வந்து டான்ஸ் ஆடுறாங்க சொல்ல முடியுமா? வேற நீங்க திரித்து தான் பேசுவீர்கள். நீங்க அவர் பேசுனதெல்லாம் நீங்க வேற மாதிரி இல்லங்க. இது பாருங்க, திருத்தல இல்ல, நீங்க போய் ஏதாவது டாக்டர் தான் செக் பண்ணனும். அவர் ஒரு நாட்டுல ஊடுருவி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பாப்பீங்களா? ஒரு நாட்டுக்குள்ளார எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஊடுருவி இருக்கக்கூடிய எந்த வழியில ஊடுருவி இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன வித்தியாசமா நீங்க பாத்துட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்காதீங்களா? நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது நீங்க சொல்லுங்க. பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றது தயவு செஞ்சு பொய்யான விஷயங்களை பதிவு செய்யாதீங்க. இல்ல பொய்யான நீங்க கட்டமைக்காதீங்க. அவர் சொல்லி இருக்கக்கூடிய பிரதமர் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு இப்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. எப்பவுமே காங்கிரஸ் வந்து அதனுடைய கூட்டணிகள் தேர்தலுக்கு பிறகு கூட்டத்தை போடுவார்கள். இப்போது வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே கூட்டத்தை போட்டு எப்பவுமே தேர்தலுக்கு பிறகு நாம் எப்படி தோற்றோம் அப்படின்னு போடுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே கூட்டத்தை போட்டு நாம் இப்படி தோல்வியை தழுவ போகின்றோம், அதுக்கு என்ன காரணம்னு முன்கூட்டியே போடுகின்றார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். அது இருக்கலாங்க. நான் இதை பாருங்க, நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து நான் பேசலை. நான் வந்து ஒரு மனிதனாக ஒரு இந்திய குடிமகனாக தான் பேசுகிறேன். ஒரு கன்சர்ன்டு இந்தியன் சிட்டிசனாக தான் பேசுகிறேன்.
அப்புறம் எதுக்கு ராகுல் காந்தி பொய் சொல்ல மாட்டாரு? நீங்க ராகுல் காந்தி பொய் சொல்ல மாட்டாரு சர்டிபிகேட் எதுக்கு கொடுத்தீங்க? நீங்க தான் காங்கிரஸ் காந்தி சாராம பேசக்கூடியவர். ராகுல் காந்திக்கு எதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தீங்க? அப்படினா என்ன அர்த்தம்? இத பாருங்க, அது உங்க கருத்து சார், அது உங்க கருத்து. மக்கள் கருத்து யார்கிட்ட போய் கேட்டீங்க? கொள்கை இதான் வந்து யார் என்ன சொல்றாலும் அது அப்படியே திருப்பி ஐயா நீங்க யார்கிட்ட போய் கேட்டீங்க? ராகுல் காந்தி பொய் சொல்ல மாட்டாரு யார்கிட்ட கேட்டீங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்களா? கேட்டேன், நிச்சயம் கேட்டேன். யாரு கிட்ட போய் கேட்டீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில வந்தீங்களாமா? போய் 10 பேர்கிட்ட கேட்டீங்களாமா? சார் நான் நீங்க இருக்கிறத விட நான் அதிகமா சுத்தி இருக்கிறேன். நானும் டெல்லியில இருந்திருக்கிறேங்க. நீங்க வந்து பாருங்க இங்க போட்டு போடக்கூடிய மக்கள் போய் கேக்குறீங்க. சார் தேர்தல் ரிசல்ட் வந்துருங்க. யார் வெற்றி பெற போகின்றார்கள், யார் தோற்க போகின்றார்கள் தெளிவா தேர்தல்ல வெளியே வந்து விடும். நீங்க வேணா உங்களுடைய ஆசைக்காக வேண்டுமானால் இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். உங்களுடைய இதெல்லாம் அவர் போய் இன்னைக்கு தியானம் செய்கின்றார்கள் என்று சொன்னா அதுக்கும் போய் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல வந்து தியானம் செய்யக்கூடாது அப்படின்னு சரி நீங்க முடிவு பண்ணீங்க. பொதுமக்கள் போலாமா? ஓட்டு போட்டுட்டு பொதுமக்கள் போய் தியானம் பண்ணலாமா? அதுக்கு நீங்க சொல்லிருங்க. இதுல என்ன தவறு இருக்கின்றது? தியானம் பண்ண கூடாதுன்னு சொல்லவே இல்ல. இருக்கின்றது தியானம் பண்ண வேண்டியது அவருடைய பிரைவேட். பாருங்க திரும்ப தலைப்பே அதுதாங்க. தியானம் பண்றது வந்து தலைப்பே அதுதாங்க. பிரைவேட், அது அவருடைய பிரைவேட் அஃபேர். அத வந்து பப்ளிசைஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன் நான் வந்து. சரிங்க. அத வந்து டிவி வந்து அவர் உட்கார்ந்து பப்ளிசைஸ் பண்றாங்க. அவர் படுத்துக்கிற மாதிரி காட்டுறது தான் அது தவறுன்னு சொல்றேன். அதான் தவறு. தியானம் பண்ண நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணா மோதி அவர்களும் அவர் போய் தியானம் பண்ண போறாரு. உங்களுக்கே சார் பயம், உங்களுக்கே அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறீங்கல்ல உங்க கட்சியை சார்ந்து நீங்க சார்ந்து ராகுல் காந்தி என்ன பிரச்சனை சொன்னா பிஏகே விட்டுருங்க. அவர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இல்ல. காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது இல்லைங்க அப்படின்றது நீங்க தேர்தல் பரப்புரையில கொடுத்ததுக்கு பிறகு அவர் எந்த கட்சி சார்ந்தாரு தேர்தல் பரப்புரையில நீங்க எந்த பரப்புரை வேண்டுமானாலும் செய்யலாம். பரவாயில்ல விடுங்க. தேர்தல் பரப்புரை ஓய்ந்த பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதுக்கு இருக்கு. அந்த வரைமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்யலாம். அந்த பரப்புரை ஓய்ந்த பிறகு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த பிரச்சாரத்தையும் கட்சிகள் செய்யக்கூடாது, தலைவர்கள் செய்யக்கூடாதுன்றது விதி. அதை பிரதமர் மீறுகிறார் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. குணசேகரன் அவர்களே, நீங்க வந்து தேர்தல் விதிமுறையில ஒரு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இவர் போய் எங்கேயும் தியானம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது இதெல்லாம் இதில் இருக்குங்களா? எடுத்து காமிங்க. தியானம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. தியானம் பண்ணதை வந்து பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. அதாவது அவருடைய மடியில் உட்கார்ந்து ஊடகங்கள் வந்து அதை வந்து மிக பெரிதாக மக்கள் மத்தியில் காட்டக்கூடாது என்று தான் சொல்றாரு. அது ரொம்ப கரெக்டா. ஊடகங்களை சொல்லணும் சார். நீங்க யார் ஊடகம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க அப்படி அது வந்து ஊடகத்தோடைய ஊடகங்கள் போய் ஊடகங்கள் பிறகு அவர் தியானம் பண்ணலாம். யார் தியானம் பண்றது யாரும் தடுக்க முடியாதுங்க. ஒருத்தர் அவருடைய வீட்ல அவருடைய இடத்துல அவர் சொந்தமான இடத்துல தியானம் பண்றதை யாரும் தப்பு சொல்லல. பொது இடத்துல கேமராக்களை முன்வைத்து ஒரு பரப்புரை மாதிரி பண்றதும் அதல்ல. நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் பல மணி நேரம் நேரலை பண்றதும் போன கேதார் நேரத்துல பார்த்தோம். 2019 தேர்தல்ல அவர் பிரதமர் இப்படியான ஒரு கேம்பெயினை செய்தார். அது தவறு அப்படின்றதா இவங்க சொல்லக்கூடிய கருத்து. தேர்தல் ஆணையத்துல வந்து சாமி கும்பிடக்கூடாது, தியானம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எங்கேயும் சொல்லல. கரெக்ட். குணசேகரன் அத்தனை டிவி சேனல்களும் அனுமதி கேட்டு போகின்றது. அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். நீங்க நேரடியாக சார் தேர்தல் நீங்க வந்து தொலைக்காட்சிகளை தான் கேட்கணும்னு சொல்றீங்க. அவர் மேல அவருக்கு அது சம்பந்தம் இல்ல சார். பக்கத்துல தான் போகணும்னு கிடையாதுங்க. நேரடி ஒளிபரப்பு பண்ணணும். நீங்க அப்படி வந்து அவர்களை தொலைக்காட்சியிலே காமிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருந்து ஜூம் பண்ணலாம். இது என்ன இத நீங்க காமிக்க கூடாது. இதெல்லாம் பார்த்து மக்கள் மனம் மாறுற இடத்துல இருக்காங்களா அப்படிங்கற ஒரு பாயிண்ட்க்கு அடுத்து போவோம். இதை பார்த்து விட்டு மக்கள் தங்கள் மனதை மாத்திப்பாங்க. ஒரு காவி உடை போட்டு ஒரு விவேகானந்தர் மண்டபத்துல ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் தியானம் இருந்தா அதை பார்த்து விட்டு ஆமாமா இவருக்காக தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பிரதமர் நம்புறாரா? மக்கள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்களா அப்படின்னு முக்கியமான இது நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. நாங்கள் பிரதமர் வந்து தியானம் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அதையெல்லாம் டிவியில பார்த்துட்டு நாங்கள் போய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா எத்தனையோ விஷயங்கள் தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு இடத்துல போறாங்க.
அவர்கள் போய் அதையும் கூட தொலைக்காட்சியில காமிக்கிறாங்க. யாரும் பண்ணலங்க. பிறகு வந்து எந்த தலைவரும் பண்ணல. ஆந்திரால தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு தெலுங்கானா இந்த இதுக்கு போனார். திருப்பதி கோயிலுக்கு போய் ஒரு ஃபுல் டே சைலண்ட் கேம்பெயின் நடந்தது. இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. சரி சார், அலி உங்க பார்வை இதில் என்ன? இல்லை, எனக்கு மோடி வந்து தொடர்ச்சியாக என்ன மாதிரியான கிம்மிக்ஸ்லாம் பண்ணுவார்னு உலகம் அறிந்தது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக மேற்கு வங்காளத்து தேர்தல் உட்பட எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவர் இந்த வேலையை செஞ்சுருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரமாக நான் பார்க்குற இந்த காட்சி தான் இந்தியாவில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாற்றத்துக்கு ஒரு காரணம். திரு PA கிருஷ்ணன் அவர்களோட எனக்கு கடுமையான கருத்து முரண்பாடு உண்டு. ரொம்ப ஓப்பனாகவே நாங்கள் விமர்சனம் பண்ணி விவாதிச்சிருக்கிறோம். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் திரு முருகானந்தம் அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை விட்டுட்டு PA கிருஷ்ணன் மட்டுமே டார்கெட் பண்ணி வரிக்கு வரி அவரை வந்து எதிர்கொள்கிறார் இல்லையா? இந்த அணுகுமுறை தான் மத்திய தர வர்க்கத்திலேயே கூட அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பாஜக பார்த்து வந்து அச்சப்படக்கூடிய இடம் இதுதான். ஒரு கருத்து மாறுபாடு என்பதை எப்படி சொல்வது என்பது கூட தெரியாமல் அதை வந்து திருப்பி ஒரு தனிநபர் தாக்குதலாகவும் ஒரு விதண்டாவாதமாகவும் குதர்க்கமாகவும் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கு பாருங்களேன். அந்த மனநிலைக்கு எதிராகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி பொதுவான மனநிலை தென்னிந்தியா முழுக்க பெரும்பாலும் பாஜகவுக்கு ஓட்டு விழாது, 1-2 விழலாம். வந்து கிழக்கு இந்தியா, அதாவது ஒரிசா, மேற்கு வங்கம், வடகிழக்குலலாம் கூட பெருசாக இருக்காது. அப் நார்த்து போனீங்கன்னா பஞ்சாபில் இமாச்சல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் ஹிந்தி பெல்ட்லேயும் மகாராஷ்டிரா குஜராத்லேயும் அவங்க வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதனால் மறுபடியும் மோடியின் ஆட்சி தான் என்பது தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரையில் இந்தியாவில் இருந்த ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இன்றைக்கி வந்து பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய சவால் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் பீகாரிலிருந்தும் அந்த பகுதியிலிருந்து பெரிய அளவுக்கு வருகிறது என்பது இந்த இவ்வளோ கட்ட தேர்தல் முடித்த பிறகு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது என்ன ஏதுங்கிறது ஒரு வாரத்துக்கு பிறகு நமக்கு தெரிய போகுது. ஆனால் இந்த கருத்து ஏன் உருவாகுது? எந்த பகுதி மக்கள் கண்மூடித்தனமாக இந்த ஆட்சியை ஆதரித்தார்கள் என்று சொன்னமோ அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே வருது. அதை கண்டு அதை அட்ரஸ் பண்ண முடியாமல் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக அல்லது முஸ்லீம்கள் மீதான தாக்குதலாக அல்லது இந்த மாதிரியான நடவடிக்கைகளாக வந்து நாட்டினுடைய பிரதமர் வந்து செய்கிறார் என்பதுதான் பொதுவான குற்றச்சாட்டு. இது சொல்லாதீங்க சார், தயவு செஞ்சு நீங்க இது பொதுவான குற்றச்சாட்டு சொல்றது என்னுடைய குற்றச்சாட்டு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. என்னுடைய கருத்தை நான் பேசுறேன், நீங்க பேசும்போது மறுத்து பேசுங்க. ஒரு தனிநபர் தாக்குதலாக ஒரு கருத்தை சொல்றாரு, அதை ஒரு தனிநபர் தாக்குதலாக மாற்றக்கூடிய உங்களை போன்றவர்கள் தான் இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்முகமா. தனிநபர் தாக்குதல் என்ன இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கு எதிர்கொள்ள 3 விஷயங்கள் எதிர்கொள்ள திராணி இருந்தா எங்க கூட பேசுங்க. முதல்ல அமித்ஷாவும் பிஜேபி RSS எல்லாரும் சேர்ந்து செய்த அந்த சோகால்டு சோஷியல் இன்ஜினியரிங் 2014 சரி 19 தேர்தலையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. குறிப்பாக இந்தி பெல்ட்டில் நடந்த அந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொன்னாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இன்றைக்கி வந்து உடைந்து போயிருக்கிறது. அதாவது தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் களத்தில் இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய அளவுக்கு பாய்ச்சலுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, அவர்கள் வந்து இந்தி பெல்ட்டில் மோடியினுடைய முகம் என்பது ஒரு வளர்ச்சி நாயகனாக முன்னிறுத்தப்பட்டது 2014 விகாஷ் புருஷ் அப்படின்னு. அவரும் வந்து பல்வேறு இந்தியா கேம்பெயின்லாம் பண்ணார். ஸ்மார்ட் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, அது போல் பல விஷயங்கள் செய்தார். அவரால் வளர்ச்சி வரும் என்று மக்கள் உண்மையிலேயே நம்பினார்கள். 10 ஆண்டு கழித்து எந்த வளர்ச்சியும் வராத நிலையில் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் அல்லது வந்து சமூகத்துடைய அடித்தட்டில் இன்றைக்கி மோடிக்கு வந்து பெரிய அளவுக்கு இடம் இல்லை. மூன்றாவதாக வந்து இந்த இந்துத்துவா அப்படிங்கிற அடிப்படையில் ராமர் கோயில் போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி செய்த செயல்பாடுகள் எந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமாக இருந்தாலும் கூட அதை ஒரு முறை ஏவலாம், 2 முறை ஏவலாம், ஒவ்வொரு முறையும் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது என்கிற சூழலும் வந்திருக்கு. ஆக இந்த அரசின் மீதான அவநம்பிக்கை முக்கியமான விஷயத்தை சொல்றீங்க. ஜாதிய கூட்டணிகள், அதாவது எந்த இடத்துல என்னென்ன ஜாதிகளை ஒன்று சேர்த்து செய்தோம்னா அது வந்து பகுஜன் சமாஜை வீழ்த்த முடியும் அல்லது யாதவ் வேட்பாளரை முன்னிறுத்துகிற சமாஜ்வாதியை வீழ்த்த முடியுன்ற ஒரு கணக்கை நுட்பமாக போட்டு அமித்ஷா செய்தார். அந்த கணக்குகள் இந்த தேர்தலில் சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகலை. ரெண்டாவது, வளர்ச்சி நாயகன் முன்னிறுத்தப்பட்ட அந்த முழக்கமும் மக்கள் மன்றத்தில்
அது வந்து இன்னைக்கு வந்து பெரிய கேள்வி. அதாவது நீங்க வளர்ச்சி கேள்விக்குறியாக வெளிப்படையாக இருக்கு. தெரிந்தால் மூணாவது பிரச்சனை முக்கியமான இல்லை. விஷயமா நீங்க சொல்றது ஒரு இந்துத்துவா சார்ந்த உணர்வு. இப்போ ராமர் கோயிலை கட்டணும்னு சொல்ற ஒன்று, அதெல்லாம் எடுபடல, அதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தேர்தல் ஆமா. எடுபட்டிருக்கலாம், இப்போ அதனால எடுபடல. வந்து ஆனால் அவருக்கு பிரதமர் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பரப்புரை முழுக்க அவர் பேசின அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவர் ஆட்சி அதனுடைய சாதனைகள் அப்படின்றது ஒரு பகுதி இருந்தாலும், எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்யறதும், எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது இருக்காது, வேறொரு பிரிவினர் நன்மை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றதும், ராமர் கோயிலுக்கு வராதவங்க ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்டிடுவாங்க, பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ற பரப்புரையும் செய்கிறாருன்னா அதுக்கு இன்னமும் அங்கே ரெசனன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ரெசனன்ஸ் இல்லை. அவர் வந்து அதையெல்லாம் அப்படி சொல்வதன் மூலமாக வழக்கமான அவருடைய பாணி அரசியலுக்கு வந்து ஒரு மறுபடியும் வந்து அது வெற்றி பெறும்னு அவர் நம்புறார், அவ்வளோதான். அவர் பேசுறதுனால அங்கே அது இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ ராமர் கோயில் என்பது இப்போ பேசுபொருள் அல்ல, அதுதான் சொல்லுவார். இப்போ அது பேசுபொருளே அல்ல. அதுவும் கட்டி முடிச்சிட்ட பிறகு யார் வேணாலும் போய் கும்பிடலாம், வரலாம். அதுக்கு மேலே வந்து அதுக்கு ஜனவரி பிப்ரவரியில வந்து ராமர் கோயில் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைப்பு செய்தி. பல அப்படி நாட்கள் அவர் போனாரு, அப்படியெல்லாம் நம்பினாங்க. ஆனால் களத்தில் வந்து இது வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ராமர் கோயிலை வச்சு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆக உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் ஒன்று இருக்க தான் செய்து, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தை சுட்டி காட்டி யார் சிபிஎம்மா வருவாங்க, யார் எப்படி செய்வாங்கன்னு பேசுகிற அளவுக்கு தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை வச்சு ஓட்டு கேட்க முடியல. அதான் சொல்கிறேன், வளர்ச்சி, சோஷியல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து இந்துத்துவா, இந்த மூணுமே நான் வந்து தெற்கில் சொல்லலை, கிழக்கில் சொல்லலை, அவர்களுடைய கோட்டை என்று கருதப்படக்கூடிய ஹிந்தி பெல்ட்டிலையும் மேற்கு மாநிலங்கள்லையுமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது அல்லது வெற்றி பெறவில்லை என்கிற கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதை தான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். 4ஆம் தேதிக்கு பிறகு தான் இது நான் சொல்கிறதும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஆனால் இதுவரையில் பல தரப்பினரிலிருந்து வந்த கருத்துப்படி அமித்ஷாவுடைய ஃபார்முலா, மோடியினுடைய வசீகரம், அந்த அவர் பெரிய ஒரு பேச்சாளர், சிறந்த தலைவருங்கிற அந்த வசீகரம், பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்துத்துவ வியூகம், இது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியாத முட்டுச்சந்தில் வந்து நிற்குது. அதுக்கு மாறாக ராகுல், அகிலேஷ், தேஜஸ்வி இந்த மாதிரியான தலைவர்கள் ஒரு பாய்ச்சலை போல முன்னேறி வருகிறார்கள் என்பது தான். இது தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம், சீட்டு சதவீதத்தெல்லாம் எந்த அளவுக்கு மாற்றுங்கிறத வந்து ஆருடன் சொல்ல நான் தயாராக இல்லை. ஆனால் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது. அதை பற்றி மட்டும் தான் இந்த நேரத்தில் பேச முடியும் நம்புறேன். திரு பாக்கி, களம் வட இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபி வலுவாக இருக்கிற பகுதியிலேயே பிஜேபிக்கு அவ்வளோ வலு இல்லை, அது வந்து வழுக்குப்பாறையாக மாறி இருக்கு. அவங்க முன்வைத்த 3 முக்கிய அஸ்திரங்களுமே இந்த முறை எடுபடலை. 10 ஆண்டுகள் எதெல்லாம் வெற்றியை தந்ததோ அதுவே இன்னைக்கு அவங்களுக்கு கைவிட்டுருச்சு அப்படின்னு ஒரு கருத்தை ஆழி முன்வைக்கிறார். அது காரணம், பாஜக முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது அவங்க நிதானமாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு நான் கூட அது அரசியல்னு சொல்லியிருக்கேன், இதே தளத்தில் சொல்லியிருக்கேன். அரசியல் தான், அரசியலில் எப்படி வேணால் பேசுவாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று உண்டு. அந்த எல்லையை கடந்து தான் பாஜக தலைவர்கள்லாம் பிரதமர் உள்பட பேசியிருக்காங்க. அதனுடைய விளைவு மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை, அதாவது பாஜக அனுதாபிகள் மத்தியிலே கூட ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அதான் அவர் சொல்கிறது இந்திய பெல்ட்டுன்னு அவர் சொன்னது காரணம். அவங்க மத்தியில் திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்காங்களே, என்ன ப்ராஜெக்ட் தரப்போகிறாங்க, என்ன புதுசாக வந்த பிறகு என்ன பண்ண போகிறாங்க. அமித்ஷா சொல்லியிருக்கார், யூனிஃபார்ம் சிவில் கோடு, அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இது சொல்கிறார் என்று சொல்லுவாங்க. அது ஒரு வாக்குறுதியாக சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை, அது ஏற்கனவே சொன்னது தான். இது ரெண்டுமே பாஜகவினுடைய அஜெண்டாவில் இருக்கிறது. அது இல்லாமல் மற்ற ஃபர்தராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் கொடுத்த தலைப்பு 2 தலைப்பு, அந்த 2 தலைப்பில் ஒரு தலைப்பை பற்றி நான் என் கருத்தை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தியானம் செய்வது நரேந்திர மோடி செய்வதும், அவர் கன்னியாகுமரியில் போய் தியானம் செய்வதும் அது பெரிய சர்ச்சைக்குரியதாக நான் பார்க்கல. அது அவருடைய பர்சனல் இஷ்யூ தான். அது வந்து கோட் ஆஃப் கான்டக்டை மீறியவதாகவும் நான் நினைக்கல. ஏனென்றால் காதலில் மட்டும்தான் மௌனம் பேசும். மௌனம் பல விஷயங்களை பேசக்கூடியது, காதலில் மட்டும்தான், அரசியலில் அல்ல. அரசியலில் மௌனம்னா மௌனம் தான், அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. வெளிப்படையாக ஓட்டு கேட்டால் தான் பிரச்சாரம். இந்த தியானம்லாம் ஒரு பிரச்சாரம் இல்லை, சைலண்ட் கேம்பெயின்லாம் இல்லைன்றீங்க. அங்கே தியானம் வந்த பிறகு ஆனால் நான் சொல்கிறேன், அவர் கன்னியாகுமரிக்கு வருவதோ, திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதோ, விவேகானந்தர் மண்டபத்தில் இருப்பதோ, அந்த நரேந்திர தத்தா நான் 140 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாரே, அதே போல் இப்போதைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி அது சொல்லலாம், கட்சிக்காரங்க அதை முன்னெடுத்து செல்லலாம். ஆனால்
இதை வந்து ஒரு சார் நீங்கள் தொலைக்காட்சியை திறந்தீங்கன்னா பொதுவாக தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் பதிவுக்கு முந்தின நாளில் தேர்தல் பரப்புரை இருக்கிறவர்களே தான் தலைவர்களோட பேச்சு, ஆவேசம், சவால், கண்டனம் இதெல்லாம் வந்து செய்திகளில் இருக்கும். தொலைக்காட்சியில் நேரலை இருக்கும், அதுக்கு பிறகு செய்திகளில் இருக்கும். அதுக்கு அடுத்த நாளில் பார்த்தா பெட்டியை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த இடத்துல இவ்வளோ விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இத்தனை லட்சம் பேர் வாக்களிப்பாங்க அப்படின்றது தான் செய்தியாக விவாதிப்போம். அன்னைக்கு வந்து இது இவரை தாக்குனாரு, அவர் இவரை விமர்சிச்சார்ன்றது செய்தியாகாது. ஆனால் பிரதமர் தியானம் இருக்கிறப்ப நமக்கு உத்தராகண்டில் என்ன நடந்தது, கேதார்நாத்தில் பிரதமர் வந்து மௌன விரதம் இருந்த அந்த விஷுவல் இருக்க, அது அந்த நாள் முழுக்க ஊடகங்களில் இல்லையா? அது ஒரு சைலண்ட் கேம்பெயின் இல்லையா? அதுதான் அது வந்து எனக்கும் உடன்பாடு இல்லை அந்த விஷயத்தில். பாஜக அது வந்து எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்பிளிசிட்டா தடை செய்யாமல் இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இவங்களே இந்த பிரதமர் நரேந்திர மோடி அல்லது காபந்து அரசனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இல்லை இதை வேண்டாம் தவிர்த்துறவான திஸ் மை பர்சனல் இஷ்யூ, நான் வரதான் இருக்கேன், தியானம் பண்ணுறேன், இதை அதிகமாக பிரச்சாரம் பண்ணுவேன், அதாவது வெளிப்படுத்த பப்ளிசிட்டின்னு சொல்லலாமா, அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்குமா, இல்லை கவரேஜ்னு சொல்லலாமா, ஒரு டிக்னிஃபைடாக சொல்ல போகிறோம், அது தேவையில்லை சொன்னால் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து அவர் வேணாம் இதை வந்து நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணாதீங்க, எங்கள் பிரைவசியை மதிங்கன்னு சொன்னாலும் பிரைம் மினிஸ்டர் இப்படி சொல்கிறாரு, இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு ஒளிபரப்பக்கூடிய இடத்துல ஊடகங்கள் இருக்கிறாங்க. இருந்தால் அப்படி செய்தால் அது விமர்சிக்கத்தக்கது. ஏன்னா அதை வைத்து ஆதாயம் தரும். ஆனால் ஒன்று கவனிக்கணும், ஜூன் 1ஆம் தேதி வரையில் இருக்கார். ஜூன் 1ஆம் தேதி இவர் தென்கோடியில் ஒரு இடத்துல தியானம் இருப்பது வந்து வடக்கே ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு செய்து பெங்கால் தொலைக்காட்சியில் நேரலை இருக்காதா, உத்தரப்பிரதேசத்தில் நேரலை இருக்காதா? அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது ஒரு क्वेश्चन. அதுதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆகையினால இது ஒரு பெரிய சர்ச்சை இல்லை. ஆனால் ரெண்டாவது நீங்கள் 2 தலைப்பு சொன்னீங்க, 2வது தலைப்பு இருக்கு இல்லையா, அதை இப்போ பேசலாமா? நவீன் பட்நாயக் அடுத்த சுற்றுல கூட பேசிக்கலாம். அடுத்த சுற்றுல அது எனக்கு இந்த தியானத்தை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை, அது ஒன்று. ஆனால் அதை வைத்துக்கொண்டு பாஜக என்ன செய்கிறது, பாஜக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னொரு கட்சி கேட்குறாங்க, எதிர்கட்சியில் கேட்குறாங்க, அப்படி தியானம் இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையத்தில் போய் அபிஷேக் மனு சிங் சொல்கிறார் 2ஆம் தேதிக்கு பிறகு இருக்க சொல்லுங்கள், அதே 2-3 நாளில் அங்கே இருக்கட்டும், 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் அதே கன்னியாகுமரியில் இருக்கட்டும், வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இருக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஒருவேளை அவர் இருக்கிறது அவருடைய பிரைவேட் ரைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பர்சனல் ரைட் அப்படின்னு சொன்னால் அது செய்தி ஆகக்கூடாது, தொலைக்காட்சிகளில் பிரச்சாரமாக மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏற்புடையதா? அதுதான் ஃபாதர், இந்த தேர்தல் சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டாங்க மக்கள், யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும், யார் வெற்றி பெறுவாங்கன்றதும் ஒவ்வொருத்தரோட புரிதல்லையும் அனுமானத்திலும் இருக்கும். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று, வட இந்தியாவில் எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க, யாருக்கு சாதகமாக இருந்திருப்பாங்க, உத்தரப்பிரதேசம் யார் பக்கம், பீகார் யார் பக்கம், மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் யார் பக்கம், மகாராஷ்டிராவும் பெங்காலும் என்ன பண்ணும், ஒடிஷாவில் இவ்வளவு கவனத்தை பிஜேபி குவிக்கிறதே அங்கே வந்து அவங்க ஆட்சி மாற்றத்துக்கே அங்கே வழிவகுக்குமா அப்படின்ற பல கேள்விகள் ஆந்திராவில் தொடங்கி இருக்கு. நீங்கள் உன்னிப்பாக பார்த்த வரையிலும் உங்களுடைய புரிதல் என்னவா இருக்கு? அதாவது நீங்கள் உலகக்கோப்பை விளையாட்டு பல உலகளாவிய போட்டிகளை பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொமெண்டம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த வின்னிங் ஸ்ட்ரீக், அந்த மொமெண்டம் வந்துருச்சுன்னா அந்த மொமெண்டத்திலேயே ஒரு 15-20 பாதி விளையாட்டு முக்கால் விளையாட்டு அந்த மொமெண்டத்தில் போயிடும். அரசியல் தேர்தலும் இந்த இது நீங்கள் அதே அளவில் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வின்னிங் மொமெண்டம்ங்கிறது பிஜேபி பக்கம் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் தான். இட் இஸ் அகெயின் அ பெர்செப்ஷன். இது ஹவ்வார் கிரவுண்டில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது துல்லியமாக நம்ம கணக்கெடுக்கலை. ஆனால் உறுதியாக இந்த வின்னிங் மொமெண்டம்ங்கிறது அவங்க பக்கமாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கடந்த ஒரு 5 பொது தேர்தல்களை நீங்கள் எடுத்து துல்லியமாக ஆய்வு செய்தீர்கள் என்றால் இந்த கமிட்டட் ஓட் பேங்குங்கிறது 40 to 50 தாங்க. இது வந்து ஒரு பொதுவாக இந்த எல்லா கட்சிக்கும் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறவங்க 50% தான். 50% தான் கமிட்டட் ஓட்டுங்கிறது. இந்த தன்மையை வந்து எல்லாருமே இழந்துடுறாங்க. இந்த கருத்து சொல்கிற நானோ எல்லோருமே வந்து இந்த 2014 தேர்தலில் அதுவரை பாஜக வாங்கிய வாக்குகளிலிருந்து அந்த முன்தாவலுங்கிறது சாமானிய முன்தாவல் அல்ல, 71% முன்தாவல், 31% தேசிய வாக்குகளை அந்த கட்சி பெற்றது. 2019 அதைவிட முன்தாவல். நாங்கள் 2014 முன்னாடி வாங்கிய அந்த ஓட்டோடு ஒப்பிடுகிற போது 94% முன்தாவல், 94% லீப், 37.8%, ஏறக்குறைய 38% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடிந்தது. அதை அவங்க எப்படி நம்பிட்டாங்க அப்படின்னா, இந்த முன்தாவல் என்பது கன்சாலிடேட்டட்
ஹிந்துத்துவா ஓட் பேங்க்னு அவங்க நம்பினதான் அவங்களுடைய முதல் பெரும் பிழை என்று நான் நினைக்கின்றேன். அவங்களுடைய கணக்கில் வந்து இந்த முன்தாவலை இது இந்துத்துவா ஓட்டு வங்கி, இது எங்களுக்கு எப்போதும் நிரந்தரமாக கிடைக்கும் என்று நம்பியது அவர்களுடைய கணக்குகளுக்கு நேர்ந்த பெரும் பிழை என்று நான் நினைக்கின்றேன். ஆக 50% வாக்குகள் என்பது எப்போதுமே கடந்த 5 தேர்தல்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அது ஃப்ளோட்டிங் ஓட். அது இங்கேயும் போகும், அங்கேயும் போகும், எங்கே வேணாலும் போகும். அப்போ அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு அப்படின்னு வச்சு நீங்கள் பார்க்குற போது இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இளைஞர்களை பற்றியே பேசலை, புதிய தலைமுறையை பற்றியே பேசலை. ஏன்னா அவங்களுக்கு சலிப்பு. 2014, 19 2 தேர்தல்களிலும் இளம் தலைமுறை பெருவாரியாக இவரை நம்பியது. இப்போ கூட நான் சொல்கிறேன், அவர் தியானம் செய்கிறதுனால ஒன்றும் பெரிய நம்ம ரொம்ப எல்லாம் அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நானும் அது அப்படி சொல்லக்கூடாத ஒரு பிரதமரை பற்றி அவருடைய உரைகள் ஒரு தெருக்கோடியில் பேசுகின்ற சராசரி அரசியல் பேச்சாளரை போல் ஆயிற்று என்று அவர் ஒரு கருத்தை சொன்னார் இல்லைங்களா? ஆதங்கப்பட்டார் அவர். ஆமாம். அப்போ அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டுங்கிறது இப்போ சார் கூட சொன்னாங்க, கிருஷ்ண அடிப்படையில் ஒருவேளை பிஜேபி இந்த நாட்டுக்கு தேவை. அடிப்படையில் இந்து உணர்வு உள்ளவர்கள் கூட there is a Hindu sensibility, this far not beyond this அப்படிங்கிற ஒரு சென்சிபிலிட்டி இந்துவாக உணர்கிறவர்களுக்கு கூட ஐயோ நம்ம பேரால் இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு உணர்வு இது நானே அனுபவிக்க முடியும். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இதுக்கு மேலே இவர் இருந்தால் நாட்டுக்கு சரி வராது அப்படிங்கிற உணர்வு. ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குது. இளைஞர்கள் ஒரு ஷிஃப்ட்டு இருக்குது. நீங்கள் சொன்னது போல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இவற்றையெல்லாம் பார்த்து கவலைப்படுகிற எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனையும் சொல்லிடுறேன். அது வந்து இந்தியாவில் ஒரு 100 தொகுதியில் வந்து செத்துப்போன கட்சி. இது மன்னிக்கணும், அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கொச்சையான காங்கிரஸ்காரர்களை வருத்தப்படுத்துகிற ஒரு இதாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை மட்டும் அவங்க சரியாக அணுகி இந்த 100 தொகுதிகளில் மீட்டெடுப்பதற்கு சில முயற்சிகளை செய்திருப்பார்களே. ஆனால் இந்த முறை இப்போ உறுதியாக சொல்ல முடியும், காங்கிரஸ் இஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட். 100 தொகுதிகளில் அவங்க வந்து கண்டெஸ்ட்டில் பெருசாக இல்லை. அதுதான் உண்மையான எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மோடி அவர்களை இந்த நாட்டின் பெரும்பான்மையினர் இன்று நம்பவில்லை. அவர் ஒரு சராசரியான நடிகராகவும் சராசரியான ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் மீது இருந்த அந்த மோகம் இருக்கிறது. ஒரு தொகுப்பினருக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த எல்லோரையும் நீங்கள் எப்போதும் ஏமாற்ற முடியாது. ஒரு சிறு தொகுப்பினரை எப்போதும் ஏமாற்றலாம், எல்லோரையும் சிறிய காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்கின்ற வகையில் இன்னும் ஒரு சிறு தொகுப்பு அவரை மிகப்பெரிய ஒரு ஆதர்சமாக பார்க்கிற ஒரு சிறிய தொகுப்பு இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஹிந்து தலையங்கம் தொடங்கி பல இதில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் ஏன் சரிஞ்சது அப்படின்ற ஒரு சலிப்பு கோணம் வருகிற போது சலிப்பு ஒன்று. அர்பன் அப்பத்தி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே 60% தாண்டுறதில்லை, எந்த நகரத்திலும் அது இருக்குது. இன்னொன்று, மோடி அவர்கள் வேண்டும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வேகமாக வந்து வாக்களித்தவர்கள் இந்த முறை அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதற்கு காரணம் மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு அமைக்க போகிறாரு அப்படின்னு நினைச்ச காரணமும் இருக்கலாம். அந்த ஓட்டு எதிர்க்கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகலை, அதிருப்தியான வாக்குகள் எதிராக போய் மோடிக்கு எதிராக வாக்களிக்க போகலை, மாறாக அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்கன்ற ஒரு கோணம் வருது. இது ஒரு பார்வை, இது பார்வை. ஆனால் பொதுவாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நான் முதல்ல சொன்னேன், அவங்க பக்கமாக மொமெண்டம் இல்லை. ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை வளர்ந்துருக்குங்க. அவரை வந்து ஒரு ரெண்டாவது இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, டைனஸ்டி, வாரிசு அரசியல், ஊழல், அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மை, இந்த எந்த பரப்புரையும் இந்த முறை எடுபடவே இல்லை. இதை பார்த்து சலிச்சு போச்சு. அப்போது நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஏன் வேறுபாடு வருது, இவங்களுக்கு ஆதரவாக வரலன்னா, ஆமாம் நான் அந்த ஒரு 100 தொகுதி சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 தொகுதியில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வயலின் வாசித்து அதை வாசித்து மழை பெய்ய ராகுல் காந்தி வச்சாலும் கூட அந்த மழை பெய்கிற மழையை பிடிக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன், அந்த பண்ட பாத்திரங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இல்லைங்கிறது தான் இந்த 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 தேர்தலினுடைய சவாலை தவிர உண்மைத்தன்மை. அவர் ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கார், இப்போ உண்மை பேசுகிறாருங்கிற ஒரு இமேஜ் வந்து நாடு முழுவதும் ராகுல் காந்தி மீது ஏற்பட்டு இருக்கிறது. அது ஏனைய கட்சிகள் எங்கெங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ, இப்போ பீகாரில் அரித்மேட்டிக்ஸ் பிஜேபி கூட்டணிக்கு தான் சாதகம், இல்லை சந்தேகமே இல்லை. ஆர்கனைசேஷன் 2 பேருக்கும் ஈக்குவல், ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்கும் ஆர்கனைசேஷன் 2க்கும் ஈக்குவல். அரித்மேட்டிக்ஸ் பிஜேபிக்கு தான். ஆனால் கெமிஸ்ட்ரின்னு வர்றப்போ அவங்களுக்கு எதிரான கெமிஸ்ட்ரியாக இருக்குது. ரிசல்ட்டில் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியல. ஆனாலும் கடந்த முறை 40 தொகுதிகளையும் அவர்கள் வென்றது போல இந்த முறை வெல்ல முடியாது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. ஆக
ஸோ இந்த எலெக்ஷனை வந்து நீங்கள் பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது வந்து 250 தொகுதிக்கு மேல் அவர்கள் வென்றால் இனிமேல் எந்த இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் நான் வரமாட்டேன். நான் அரசியல் பர்சனலாலாம் கருதணும் இல்லை, அப்படி இல்லைங்க. வந்து ஒரு இதுக்கு சொல்ல என்னோட நான் ஓரளவுக்கு தேர்தலை ஆழமாக போய் படிக்கிறவன்னு வச்சுங்களேன், 250க்கு மேலே அவங்களால போகவே. பிஜேபிக்கா என்டிஏவுக்கா? பிஜேபிக்கு 250க்கு மேலே போகாது ஒரு தனி கட்சியாக. ஆனால் என்னுடைய ஒரு 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 மாடஸ்ட் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ங்கிறது they will be stopped anywhere between 220 and 230. 220க்கும் 230க்கும் இடையில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. திரு முருகானந்தம், அது ஒரு மொமெண்டம், ஒரு வீச்சு வேகம், அது ஒரு வெற்றி அரியணையில் ஏற்றக்கூடிய வேகம் அப்படின்ற ஒன்று இந்த முறை மிஸ்ஸிங். இளைஞர்கள் சோர்வு அடைஞ்சிட்டாங்க, ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க, நம்பகத்தன்மை குறைந்து இருக்கிறது பிரதமருடைய அபிமானத்தின் மேலே. அதே நேரத்தில் ராகுல் காந்தியுடைய ஸ்டேச்சர் அப்படின்ற ஒன்று வளர்ந்துருக்கு. அவர் பப்புன்னு பிஜேபி டிஸ்மிஸ் பண்ணது மாதிரி இன்னைக்கு இல்லை, அவர் ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனாக மக்கள் பார்க்க தொடங்கியிருக்காங்கன்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு இல்லை, 250 தாண்ட முடியாது அப்படின்றது ஃபாதர் ஜெகத் கஸ்பர் முன்வைக்கக்கூடிய கருத்து. உங்கள் கோணம்? இதில் வந்து அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களும் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களெல்லாம் துக்கப்படுகின்ற அது மாதிரி என்றைக்குமே களம் கிடையாது. இன்னொன்று, அத்தனை துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். நீங்களெல்லாம் துக்கப்படுகிறீர்கள், ஆனால் அது வந்து மக்கள் சந்தோஷப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியாக, அந்த விஷயங்களாக மாறும். மீண்டும் 3வது முறையாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அரித்மேட்டிக்கு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார், அது கூட சேர்த்து திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள் இன்னொன்றும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஜாகிரபியும் நம்ம கூட தான் இருக்குது. அது 3மே கலந்து எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆர்கனைசேஷன் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஆழமாக நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்ஸு என்ன அப்படின்னு சொல்லி அதை புரிந்து தான் அத்தனை இடங்களிலும் அந்த விஷயத்தை நோக்கி அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக நீங்களெல்லாம் எதிர்பார்க்கின்ற வகையில், நீங்களெல்லாம் ஆதங்கப்படுகின்ற அந்த வகையில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரிசல்ட்டை பார்க்க போகின்றோம். நான் பல்வேறு மாநிலங்களில் 1 மாதம் டூர் போயிட்டு தான் வந்திருக்கின்றேன். அதனால் கலை யதார்த்தம் தெரியும். நீங்கள் வேணால் இங்கே வந்து பேசி நீங்களெல்லாம் வந்து பேசிக்கொள்ளலாம், இப்படியெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்குன்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் அப்படி கலா யதார்த்தம் அது கிடையாது. கலா யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு நரேட்டிவ் இப்போ கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று செட் பண்ணால் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கலா யதார்த்தம் அது கிடையாது. மிக தெளிவாக இருக்கின்றோம். எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் அந்த தாரக மந்திரம். ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்காகவோ ஒரு செக்டாருக்காகவோ அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நல்ல மொமெண்டம் இருக்கின்றது. இப்போ வந்து ஆரம்பத்தில் இருந்தது அது இப்படியே சோர்வாகி விட்டது அல்லது ஸ்லோ ஆயிடுச்சு அப்படிங்களா எதுவும் கிடையாது. நல்ல மொமெண்டமோடு தான் இருக்கின்றது. இளைஞர்கள் இல்லை அப்படின்னு எல்லாரும் கலந்து ஓட்டு போட்டால் தான் சார் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து எத்தனை மாநிலங்களையும் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல குறைவாக போகின்றது ஏதோ நீங்கள் உங்களுடைய புள்ளி விவரங்களை சொல்லுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல பிஜேபி அதனுடைய பாதையிலே இருந்து அல்லது அந்த இடத்துல இருந்து சரிவை நோக்கி போகின்றது அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நான் நேரடியாக இங்கேயே சொல்லிடுறேன். எந்த மாநிலத்தில் வேணாலும் சொல்லுங்கள். பேசுகின்ற பொழுது சகோதரர் சொன்னார், டெல்லியில் 10 இடம், அங்கே குஜராத்தில் 10 இடம், ராஜஸ்தானில் 10 இடம், சும்மா வந்து ஒரு புத்தாம்பதுவாக சொல்லி போயிட்டுருக்கோம். டெல்லியில 7 சீட்டு தான், அங்கே எங்கே போய் 10 இடம் எங்கே இருக்குது? -3ஆக போக முடியும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மாநிலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சொல்லுவதற்கு தயாராக இருக்கு. டெல்லி ஹரியானா சேர்த்து சொன்னீங்க. டெல்லி ஹரியானாவும் சேர்த்துல 7 இடம் தான். என்ன தெரியாதா? டெல்லி 50 வருஷமா இருக்கேன். மேபி தவறா சொல்லி இருக்கலாம். நீங்க லைனா சொல்லிட்டீங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத், டெல்லி ஹரியானா 2 சேர்த்து சொன்னீங்க. டெல்லி ஹரியானா 2 சேர்த்து 10. டெல்லி மாத்திரம் 10 எப்படி இருக்க முடியும்? டெல்லி ஹரியானால வந்து பிஜேபி வேட்பாளர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கிராமத்துக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எங்க சார்? எந்த இடத்துல சார்? எந்த இடத்துல விடலைங்க சொல்லுங்க. எந்த ஏரியா? யாரை உள்ள விடல? பிஜேபி நான் வீடியோ வேணா அனுப்புறேன். உங்களோட அட்ரஸ் கொடுங்க, அந்த வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு.
உங்களுடைய இதை கொடுங்க அனுப்புறேன். நான் வந்து நானும் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோ அனுப்புறேன் சார். பிஜேபி வேட்பாளர்கள் மற்றவங்களை தெரியுங்களா? டெல்லியில வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லிடுறேன் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க சார். இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் அமைதியான் இருந்தேனுங்க. நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நீங்க வந்து பதிவு போட்டிருக்கிறாரு. பொய்யான விஷயத்தை ஏன் வந்து காங்கிரஸ் கட்சி ட்வீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பதவி போட்டிருக்கிறாங்க. பாஜகவிலே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் செய்தியாளர் தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு பொய்யான விஷயத்தை ஜெயராம் ரமேஷ் அவர்கள் போட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதெல்லாம் வந்து அதையும் கூட நீங்கள் எல்லாம் விவாதிக்க வேண்டும். ஏதோ ஒரு இந்த கூட்டணி உங்களுக்கு பிடிச்சதா சார்? ராகுலுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு, ராகுல் காந்திக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு எல்லாரும் பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு யாருதான் பிடிக்க சொல்லி பாருங்க. நரேந்திர மோடிக்கு வரிஞ்சு கட்டி பேசினா சரி, ராகுல் காந்தி வரிஞ்சு கட்டி பேசக்கூடாதா? ராகுல் காந்தி பப்பு நீங்க சொன்னா அது கூடாதுன்னு நான் சொல்றேன். தவறுங்க இல்ல. ராகுல் காந்தி ஒரு நாள் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, நீங்க தான் சார் அதே மாதிரி அவர் வந்து அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மக்கள் சொல்றது நீங்க பதிவு போட்டீங்களா? நீங்க ஏதாவது கண்டனம் கொடுத்தீங்களா? கண்டனம் தெரிவிச்சீங்களா? சும்மா உங்களுக்கு உங்களுடைய பார்வையில நீங்கள் சொல்லுகின்றீர்கள். சார் உங்களுடைய பார்வையில நீங்க சொல்றீங்க, எங்களுடைய பார்வையில களத்துல நின்று வேலை செய்யக்கூடிய நாங்கள் சொல்லுகின்றோம். மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு நாங்க களத்துல நின்று இத்தனை நாள வேலை செஞ்சுட்டு வந்து இப்ப வந்து உட்கார்ந்து நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்க சொல்றது உண்மையா இல்ல நாங்கள் சொல்லுகின்ற உண்மையா தொடர்ந்து பார்த்து கொண்டு போன முறை அந்த அரித்மெட்டிக் சரியில்லை, இங்க வந்து அரித்மெட்டிக் சரியில்லை, இங்க வந்து கெமிஸ்ட்ரி சரியில்லை. இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்துல யோகி அவர்கள் வர முடியாது, அத்தனை பேர் பயங்கர கோபமா இருக்கின்றாங்க. சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் ஒன்று சேர்ந்து விட்டது, 25 கட்சி ஒன்று சேர்ந்து விட்டது, பிஜேபி வந்து காணாமல் போய்விட அத்தனை பேர் சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு நான் கேட்கிறேங்க. ஒன்னும் ஆகல. இதை தாண்டி நான் சொல்லுகிறேன், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற போகின்றது. தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கி திரு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய எழுச்சி எப்படி இருக்கின்றது? அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு எப்பேற்பட்ட ஒரு எழுச்சியை தமிழகம் பார்க்க போகின்றது நீங்களா விட்னஸ் பண்ணத்தான் போறீங்க. திரும்பியும் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு குணசேகரன் அவர்கள் அழைக்க வேண்டும். அப்பொழுதும் கூட இதே விவாதத்தை பேசுவோம் சார். அன்னைக்கு பேசுவோம். நிறைவு சுற்று நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பெற்றார்கள். அப்படி பொதுவா தேர்தல் அப்படின்ற ஒன்றை அரசியல் கட்சிகள் முன்னின்று நடத்தினாலும் மக்கள் தான் அதனுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய தேர்தல் அப்படின்ற ஒன்று ஒரு கெடுபிடிகளுக்கு மத்தியில், இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு மத்தியில், மிலிட்ரி இதற்கு மத்தியில் நடந்தது. அங்கேயே இம்ரான்கானோட கட்சி ஏறத்தாழ தடை, அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, பிரச்சாரம் செய்வதற்கு ஆளில். அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க பலரும் சுயேட்சையாக ஒவ்வொரு தொகுதியில் ஒரு சின்னத்தில் நின்றாங்க. ஆனால் அவங்க அதிகமான இடங்களில் அந்த கட்சி தான் சிம்பிள் மெஜாரிட்டி, தனிப்பெரும் கட்சியாக அது மட்டும்தான் வந்தது. ஆனால் மீதி 2 கட்சி 2வது 3வது அந்த கட்சி சேர்ந்து அந்த முடிவை மாற்றிட்டாங்கன்றது வேற. நான் சொல்ல வந்தது, மக்கள் எவ்வளவு என்ன பிரச்சாரம் இருந்தாலும் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு ஜனநாயகத்துடைய அழகு அப்படின்றதே அந்த தேர்தலை மக்கள் நடத்துகிறாங்க, முடிவை மக்கள் தீர்மானிக்கிறாங்க. கட்சியோட கட்டமைப்பு இருக்கா இல்லையா, பிரச்சாரம் வலிமையாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உருவாகிற ஒரு உணர்வு அப்படின்ற ஒன்று ஒரு ஆட்சியை உருவாக்குது அல்லது ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புது. அந்த கோணத்தில் பார்க்கிற போது இந்த 7 கட்ட தேர்தலில் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அவர் ஆட்சியில் தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும், இந்துக்களுக்கான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரப்புரை வென்றிருக்கிறதா? 10 வருஷத்தில் இந்தியா ஒரு தன்னுடைய ஜனநாயக பண்புகளை, மதச்சார்பின்மை அப்படின்ற பண்புகளை இழந்து அல்லது அரசியல் சட்டத்துக்கான நெருக்கடி வந்திருக்கு, வேலையின்மை அதிகரிச்சிருக்கு, குரோனிக் கேபிட்டலிசம் வளர்ந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரச்சாரம் மக்களை ஈர்த்திருக்கிறதா?
அதாவதுங்க 2019 தேர்தல் போது நம்முடைய தேசியம் வந்து ஒரு முன்னிலை வைத்தது, புல்வாமா அட்டாக் வந்து முன்னிலை வைத்தது. அதனால மோதியை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னு அந்த ஒரு நிலைமை வந்து இப்போ இருந்தது. இப்போ மோதி தோ மும்கின் ஹேன்னு ஹிந்தியில் சொல்கிற அந்த ஒரு பரப்புரை வந்து இன்றைக்கு எடுபடலை, இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கி எடுபடலை. ஆனால் நீங்கள் ஓட்டுனுடைய சதவீதத்தை பார்க்கும்போது பாஜகவுக்கும் மற்ற கட்சிக்கும் இடையில வந்து பல இடங்களில் 15லேருந்து 20% வரை அதிகம் இருந்தது, நிறைய இடங்களில் இருந்தது வந்து. இதை எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு மக்களிடம் பாஜக மீதும் பாஜகனுடைய அரசியல் மீதும் முக்கியமாக, அதாவது பாஜக வந்து மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றால் அரசியல் சட்டத்தை மாற்றி விடுவார்கள் என்ற ஒரு பயம் தலித் மக்களிடையும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்த மக்களிடையும் இருப்பதால் அவர்கள் வந்து மொத்தமாக சென்று ஓட்டளிக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது வந்து எவ்வளவு சதவீதம் என்பதை பார்க்கும்போது நிறைய இடங்களில், அதாவது ராஜ்புத் அப்புறம் ஜாட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடாமல் விலகி வந்து நின்றுட்டாங்க பாஜக மேல கட்சியில் வந்து. அதனால தான் முதல் கட்டத்திலே வந்து அவருடைய டோன் மாறுறது காரணமே அதுதான் வந்து. ராஜ்புத் ஜாட் இவங்கெல்லாம் எந்த ஊர்ல வந்து விலகி வந்து நின்னுட்டாங்க? எந்த ஸ்டேட்ல, எந்த ஊர்ல, எந்த பாராளுமன்றத்தில்? நான் வரிசையா சொல்றேங்க. இப்போ வரிசையா இதுல ராஜஸ்தான்ல விலகி நின்றாங்க. ராஜஸ்தான் ராஜ்புத் சண்டை போடலையா? குஜராத்தில் இல்லையா? குஜராத்தில் நின்றாங்க, ராஜஸ்தான்ல நின்றாங்க. அதனாலதான் சார் இப்ப ராஜஸ்தான்ல மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி எதுன்னு தெரியுங்களா? பிஜேபி தானுங்கய்யா. ஐயா இவங்கெல்லாம் வந்து இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சது, இதுல ஜெயிச்சது யாரு? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் ஜெயிச்சது யாரு? பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது. இப்ப உடனே 2 மாசத்துல விளையிட்டாங்க. அரசியல்ல வந்து 15 நாளே வந்து ஒரு வருஷத்துக்கு சமானம் அரசியல்ல வந்து. அதனால பழைய தேர்தல் வெற்றி பெற்றா சொல்ல முடியுமான்னு அதான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. அதாவது கோரக்பூர்ல, அதாவது 218ஆம் ஆண்டு கோரக்பூர்ல வந்து மத்திய அரசு அதாவது பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது. அதுல வந்து பாஜக வந்து 3 லட்சம் ஓட்டுல வந்து பாஜக வந்து தோத்துது. 2019 அவங்க திரும்ப ஜெயிக்கலையா அதை வந்து. அதனால எப்படி அது மாறிட்டே இருக்கும், சிச்சுவேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அதனுடைய ஜாதியினுடைய அந்த ஜாதி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அமித்ஷா ஒரு ஈக்குவேஷன் போட்டால் இவங்க இன்னொரு ஈக்குவேஷன் போடுறாங்க, அதில் வந்து மாறிட்டு இருக்கும். அப்படி மாறும்போது இது இப்படி அதாவது மொத்தமாக, அதாவது தலித் மக்கள் வந்து, அதாவது ஜாதவ், அதாவது மாயாவதியினுடைய ஜாதவ் மக்களே வந்து ஒரு 6-7% வந்து இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜக முக்கியமான விஷயம், மாயாவதி ஒரு தேசிய கட்சியோட தலைவர். உத்தரப்பிரதேசத்தில் அவர் போன தேர்தலில் 10 இடங்களை வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அவங்க பிரிச்ச வாக்குல பிற கட்சிகளுடைய வெற்றி தோல்வி தீர்மானமாகிற ஒன்று. இந்த தேர்தல் அவர் ஒரு உக்கிரமாவே இல்லையே. பிஎஸ்பின்ற ஒரு கட்சியை இந்த தேர்தலில் பெருசா பார்க்க முடியல. இல்லைங்க, அதாவது பாருங்க, அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்லை. அவங்க வந்து மாற்றம் ஏற்படும் அவங்க சொல்லிருக்காங்க, மாற்றம் ஏற்படும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஜாதவ் ஓட்டில் வந்து கணிசமான ஒரு 6-7% வரை இந்தியா கூட்டணிக்கு வந்து வாக்கு வந்து மாறி இருக்குங்கிறது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையா பொய்யா, இது எவ்வளவு தூரம் மாறுங்கிறது வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும். சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரிசா முதலமைச்சர் வந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடைய உடல்நிலை சீரழிவுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது, பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அந்த சதியை பற்றி விசாரணை நடத்தப்படும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். அது தொடர்பாக ஒரு கேள்வி நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடல்நிலை சீர்குலைவுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது, ஒரிசால பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் இன்றைக்கு அங்கே பேசியிருக்கிறார். இது நேயர்கள் மத்தியில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். இது அதீதமான ஒரு குற்றச்சாட்டு என்று 43% பேரும், நியாயமான அச்சம் என்று 6% பேரும், வாக்காளர்களை குழப்புவதற்காக அப்படி பேசுகிறார் என்று 36% பேரும், சந்தேகம் இருந்தால் இப்போதே விசாரிக்கலாமே என்று 15% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. ஃபாதர், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது 2 கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஒரிசா வந்து ஒரு அரசியல் மறுநகர்வு நோக்கி செல்வதற்கான ஒரு ஆயத்த வாயிலில் நிற்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை.
அப்போ அவருக்கு வயதாகிறது, மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்து விட்டார். ஒரு மாற்றம் வேண்டுமோ என்கின்ற எண்ணம் நடுத்தர வர்க்க ஒடிசா மக்களுக்கு எழுந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்தில் பாஜக வந்து நிற்க முயல்கிறது. அட்வான்டேஜ் பிஜேபி இன் தட் செக்மெண்ட், நடுத்தர வர்க்கம். ஆனால் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட சமூக நீதி சார்ந்த அத்தனை திட்டங்களையும் அப்படியே உள்வாங்கி திரு பாண்டியன் அவர்கள் அவருக்கு பின்னாடி இருந்து பழங்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த தொகுப்பு என்பது இன்னும் அவர் பிஜு பட்நாயக் பின்னாடி தான் நிற்குது. அந்த இடத்துல பாண்டியன் அவர்கள் வந்து நிற்கிற போது ஒரு சட்டில், கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒடியா ஐடென்டிட்டி, ஒரிசா நேஷனலிசம் என்பது அது இல்லை என்று மறுத்தால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம். அந்த ஒரிசா நேஷனலிசத்தை வந்து தாங்கள் கைவசப்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு முயற்சி அங்கே நடக்கிறது. அந்த நேரட்டிவை இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு அந்த எல்லாமே இந்த பாண்டியன் அவர்களை மையமாக வைத்து இந்த மாநிலத்தோடு பெரிய தொடர்பு இல்லாத ஒருவர் இங்கு வந்து நிற்கிறார். அந்த பரப்புரையை நடுத்தர வர்க்க அல்லது மொபிலிட்டி உள்ள முன்னோக்கி நகர்கிற அந்த தன்மை கொண்ட ஒடிய சமூகமும் கொஞ்சம் பார்க்கிறது. அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் ஏன் இந்த முறை அவரால் இந்த தேர்தலை ஸ்விங் பண்ண முடியாது அப்படின்னா, மோடி அவர் பண்ண முடியாதுன்னா, ஒவ்வொரு தலைவரும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் ஒரு லெகசியை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லெகசி என்பது ஒரு பெரும் மகத்துவம். நேரு அவர்கள் ஒரு பெரிய லெகசி, இன்றைக்கும் அந்த லெகசி அவருக்கு நிற்கிது. ஒரு முன்னோக்கான இந்த நாட்டை ஜனநாயகப்படுத்திய வளர்ச்சி நோக்கி கொண்டு சென்ற ஒரு ஆளுமை என்கின்ற விபி சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு லெகசி நிற்குது. சமூக நீதியை இந்த நிலப்பரப்பில் அவர் நிறுத்தி ஒரு குறைந்த காலம் ஆட்சி செய்த பிரதமர், மிக குறைந்த காலம் ஆட்சி செய்து 11 மாதம் தான் ஒரு லெகசியை. நீங்கள் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், நமக்கு கருத்து முரண்பாடு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு வலுவான தலைவர், ஒரு மிகவும் ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கிற ஒரு லெகசி அவங்க விட்டுட்டு போனாங்க. ஆனால் ஒரு சாமானிய ஒரு நடுத்தர வர்க்க பொது சமூக மக்கள் மத்தியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நிற்கிற அந்த லெகசிங்கிறது இந்த நாட்டை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கு நாம் மிகவும் சிரமப்பட வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுகிற அளவுக்கு இந்த நாட்டில் பகையும் வெறுப்பும் விதைத்த ஒரு பிளவுபடுத்தும் ஆளுமை என்பதுதான் அவருடைய லெகசியாக நிற்குது. இந்த லெகசி வந்து ஒரு காமன் சென்சிபிலிட்டி உள்ள ஒரு சராசரி இந்து உணர்வு கொண்ட நல்ல இந்துக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதுதான் இந்து மதம் பற்றியோ பொது சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக என்கின்ற ஒரு ஃபீலிங் வந்ததுனால தான் நீங்கள் உங்கள் உரையாடல்களிலே கூட நீங்கள் அந்த மாறுபாட்டை பார்க்க முடியும். அந்த லெகசி ஷிஃப்ட் வந்ததுனால தான் நான் சொல்கிறேன், மொமெண்டம் அவர் பக்கத்தில் இல்லை, டெஃபினட்டாக பக்கத்தில் இல்லை. அது நவீன் பட்நாயக் பற்றி அவர் பேசினது ஒன்றும், அவருக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையும் இத்துணை காலம் அவர் நிறுவி விட்டு இருக்கக்கூடிய அந்த லெகசியினுடைய இன்னொரு ஃபைனல் ஒரு நெயில் இன் த காஃபின் ஃபார் ஹிஸ் ஓன் லெகசின்னு சொல்கிறேன். ஹி இஸ் அ மேன், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டீசன்சி என்பது இல்லாத ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர். அப்படித்தான் வந்து நிற்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு மேல் அவரிடம் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு அவர் வந்து நிற்கிறார். திருப்பாக்கி இல்லை, ஒரிசாவை பொறுத்தவரையில் அவங்க பாஜகவுக்கும் அதாவது பிஜு ஜனதாவுக்கும் உறவு புரிந்த பிறகு இவங்க தங்களை தேர்தல் வரலையும் பேசிட்டு இருந்தாங்க, தேர்தல் அறிவிச்ச வரலையும் கூட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஒரு தலைமை கிடையாது, மாநிலத்தில் ஒரு தலைமை கிடையாது, அந்த தலைமை கிடையாது, எந்த விதமான வேறுன்றதுக்கான அடிப்படை இதுவும் செய்யலை. அதனால தான் சாவி தொலைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்காரர் இருந்து இங்கே ஆட்சி செலுத்துகிறாரு, இப்போ நவீன் பட்நாயக் உடம்பு சரியில்லை, அதான் நாங்கள் விசாரிப்போம் ஒரு மக்களை குழப்புவதற்கான, நீங்கள் இந்த ட்விட்டரில் சொன்னீங்களே, அதை குழப்புவதற்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும்? மாறாக ஒரு மனிதாவை மற்ற செயல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா உதவி செய்யணும். இங்கே எம்ஜிஆருக்கு உடம்பு சரி இல்லாத போது என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி சிறப்பு உதவிகள் செஞ்சாங்க, இந்த ராஜீவ்காந்தி உதவி செய்தார். அந்த மாதிரி அணுகுமுறை இல்லாமல் இதை பற்றி நான் விசாரிக்க போகிறேன்னா இன்னொரு கேள்வி கூட பார்த்தேன், இப்போயே ஆரம்பிக்கலாமே அந்த விசாரணை. இஷ்யூ அதுவும் அல்ல, மக்கள் அவங்க முதலமைச்சராக நவீன் பட்நாயக்கை எடுத்துட்டாங்க, அவர் கை காட்டுற ஒருத்தரை கொண்டு வருவாங்க. தேவை அவங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் ஒடிசா மக்களுடைய விருப்பம், பாஜகவுடைய விருப்பம் இருக்க முடியாது. திரு முருகானந்தம் நிறைவு பார்வை. ரொம்ப லெகசியை பற்றி ரொம்ப சொன்னாருங்க திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள். அவருக்கு என்னென்னா கிறிஸ்தவர்களெல்லாம் பாரதிய ஜனதா பக்கம் வருகின்றார்கள் அப்படிங்கிறது அந்த ஆதங்கம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்துக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கிறிஸ்தவர்கள் எங்கள் பக்கம் வந்து கொண்டு இருக்கின்ற, அதனால் உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதே போல் லெகசின்னு சொன்னீங்க. என்ன லெகசின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு நேரம் இருந்துன்னு வச்சுங்க, ஒரு முழுமையாக ஜவஹர்லால் நேரு என்னென்ன நாட்டுக்கு செய்த துரோகங்கள்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியை முதல்ல கலைச்ச, ஜனநாயக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை கலைச்ச நபர் அவர் தான். அதுதான் உங்களுடைய லெகசி. எத்தனையோ புத்தகங்களை அவர் வந்து பேன் பண்ணியிருக்கிறார். லைனாக சொன்னேன்னு வச்சுங்க, ஒரு மணி நேரம் வேணும், அவ்வளோ தூரம் சொல்லலாம். அத்தனை விஷயத்தினையும் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான். அந்த லெகசியை உருவாக்கிய திரு நேரு அவர்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நினச்சேன்னா, நிச்சயமாக அதற்கு பின்னாலே ஒரு பெரிய காரணம் இருக்கும். அப்படித்தான் நாங்கள் கருதுகின்றோம். தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அதை பற்றி முழுமையாக விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி. திரு பிஏகே. அதாவது நேரு வந்து ஒரு ஜெயன்னா மோடி வந்து ஒரு பிக்னின்னு கூட சொல்ல முடியாது. அதாவது இவர் வந்து நேருவோட ரகசியை பற்றி இவங்க பேசுறது வந்து வேடிக்கையாக இருக்குது. ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவின் அடித்தளமட்ட இந்திய சமத்துவமான இந்தியாவும் மதச்சார்பற்ற இந்தியாவும் அடித்தளமிட்டவர். இன்றைய இந்தியா ஜனநாயக இந்தியாவுக்கு அடித்தளமிட்டவர் அவர். இன்றைக்கு ஜனநாயகத்தை உடைக்க பாடுபட்டு கொண்டு இருக்கின்ற நரேந்திர மோடி அவரே கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாஜக முதல்ல இருந்து இந்த மாதிரி கான்ஸ்பிரசி, அதாவது ஷாம் பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யாயா, இவங்க லால் பகதூர் சாஸ்திரி, இவங்க எல்லாரும் செத்து போன உடனே சதின்னு அவங்க ஆரம்பத்திலேருந்து சதின்னு சொல்கிறது இவங்களுடைய பரம்பரை. அவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரையும் சதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் முதல் தரமாக உயிரோடு இருக்கிற ஒருவரை வந்து அவர் ஐயா என் மேலே ஒரு சதி இல்லை சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வந்து சதிதான்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி வந்து, அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து நரேந்திர மோடி அவர்களாக தான் இருக்க முடியும். நன்றி. அவரே இல்லைன்னு சொல்லும்போது இல்லை நான் விசாரணை நடத்துவேன்னா அது என்ன புரியல எனக்கு. நன்றி சார். அவருக்கு தெரிஞ்சது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றாரு. நீங்க அப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. அதை வந்து மறுக்கிறதுக்கு அது தேர்தலுக்கு பிறகு பொறுத்திருந்து பாருங்கள். இப்படித்தான் பேசணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. 1000 விசாரணை நடத்திருக்கீங்க, 1000 விசாரணை நடத்திருக்கீங்க. அந்த மாதிரி இன்னொரு விசாரணை நடத்துங்க யாரு வேண்டாங்கிறாங்க? ஆனா மக்கள் வந்து இதை பார்த்து நகைக்கத்தான் செய்வார்கள். ஒரியா மக்கள் வந்து நகைப்பார்கள். அது வந்து பிஜு நவீன் பட்நாயக் மேல இதை கேட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கின்றார்கள் அதையும் நாம பார்க்கத்தானே போறோம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், ஒரிசா மக்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. ஒரிசா மக்கள் இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு என்ன வாக்களிக்க போகின்றார்கள் அதையும் நாம பார்க்கத்தான் போகின்றோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையா அப்படின்னு நீங்க பாருங்க. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? ஆமா, நிச்சயம் பார்க்க தான் போறாங்க. யாரும் நன்றி சார். நன்றி. திரு ஆலிசந்திரன். இது எல்லாமே நேரு உட்பட எல்லா தலைவர்களை பற்றியும் விமர்சனங்களை சொல்லலாம். அது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இவர்கள் இந்த பேசும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. நேருவுக்கு எதிராக கட்சியை தொடங்கி முழுமையாக அரசியல் செய்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாங்கள் குட்டி கிடக்கும் செங்கல்னு சொன்னார். ஆனால் அவர் இதுதான் அரசியல் பண்ணார். இந்த ஒரு அணுகுமுறை தான் தலைவர்களை, பெரிய பெரிய சாதனையாளர்களை மதிக்கக்கூடிய இந்த அணுகுமுறை தான் வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மாற்று கட்சியை கூட நாம் வந்து எப்படி பார்க்குறோம்னு. ஆனால் அந்த ஜவஹர்லால் நேருவை, நவீன இந்தியாவை கட்டி எழுப்பிய அந்த ஜவஹர்லால் நேருவை பழிப்பதையே வேலையாக கொண்டவர்கள் இந்த கட்சிக்காரர்கள். அதனால் இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒரிசாவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் தொடர்ச்சியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு மாநிலம் அது. அங்கே பிஜேடிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது. அது வந்து ஒரு விதமான சலிப்பு மனநிலை தான். வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு ஒடியாவுக்கும் கிழக்கு பகுதி கடற்கரை பகுதி ஒரிசாவுக்கும் இடையில் சில முரண்பாடுகளும் இருக்குது. அதையெல்லாம் இவர்கள் அங்கே இந்துக்கள் மத்தியிலே 2 விதமான இந்துக்களை எல்லாம் கட்டம் வச்சுக்கிட்டு சில வேலைகள்லாம் செய்துட்ருக்கிறாங்க. எப்படி முடிவுறும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய சூழலில் வந்து பிஜு ஜனதா தளத்துக்கு எதிராக இவர்கள் வந்து மிக மோசமாக அணுகுமுறை மாறினால் அது ஒரிய மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி திரும்புதல் தான் முடியும். இந்த தேர்தலில் நடக்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா பிஜேடியுடைய லெகசி அங்கே வேறு விதமாக இருக்குது. இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.